அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒரு பெண் அக்ஸா மஸ்ஜிதில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அப்போது இஸ்ரேல் படையினர் அவளை நோக்கி கொடூரமான நாய்களை அனுப்பினர். ஆனால் அடுத்து நடந்தது ஒரு அதிசயமாக இருந்தது, யாரும் கற்பனை செய்யாதது. சுப்ஹானல்லாஹ்! இஸ்ரேல் படையினர் அதிர்ச்சியடைந்தனர். நம்பிக்கை எப்படி எல்லாவற்றையும் மாற்றி மறிக்கும் என்பதை பார்த்து. பெண்ணின் பதில் கூட லட்சக்கணக்கான மக்களை அதிசயப்படுத்தியது. ஜெருசலேமின் இதயத்தில் அதன் பழங்கால பாதைகளிலும் பழமையான கற்களிலும் எண்ணற்ற கதைகளும் வரலாற்றின் துண்டுகளும் இருக்கின்றன. அத்தகைய ஒரு கதை ஒரு பெண்ணின் கதை, அமீனாவின் கதை. அவள் தெய்வபக்தியும் தெய்வபயமும் கொண்ட பெண்ணாக இருந்தாள். அவளது இதயம் அக்ஸா மஸ்ஜித் மீது ஆழமான அன்பால் நிறைந்திருந்தது. இந்த புனித இடத்தில் ஒரு நாள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற கனவை அவள் நீண்ட காலமாக வளர்த்திருந்தாள். ஆனால் ஆக்கிரமிப்பு சக்திகள் காரணமாக அந்த கனவு கிட்டத்தட்ட அடைய முடியாததாக இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு அவர்களை பல சாக்குகள் சொல்லி நுழைவை மறுத்து வந்தனர். பின்னர் வந்தது அந்த அதிசயமான காலை. அல்லாஹுவின் கருணை வானத்திலிருந்து இறங்கியது. ஒரு காலை பொழுதில் சுப்ஹி பாங்குக்கு முன்பு அமீனா எழுந்தாள். அவள் உலு செய்து அல் அக்ஸா மஸ்ஜிதுக்கு புறப்பட்டாள். வானம் இன்னும் இருட்டாக இருந்தது. குளிர்ந்த காற்று அவள் முகத்தில் வீசியது. ஆனால் அவள் இதயம் நம்பிக்கையின் வெப்பத்தால் எரிந்து கொண்டிருந்தது. மஸ்ஜிதின் முதன்மை வாயிலில் வந்தபோது ஆக்கிரமிப்பு படையினர் அங்கு நிலை கொண்டிருந்தனர். பெண்களை மீண்டும் நுழைவு மறுத்து வந்தனர். அமீனா ஒரு படைவீரனிடம் மென்மையாக கெஞ்சினாள், தயவு செய்து பிரார்த்தனை செய்ய சிறிது நேரம் அனுமதிக்கவும். ஆனால் படைவீரன் அவளை இழிவாக பார்த்து கொடூரமாக பதில் சொன்னான், இல்லை, வீட்டுக்கு திரும்பு. இருந்தும் அமீனா விட்டுக் கொடுக்கவில்லை. அக்ஸா விரிவானது என்றும் படையினரின் கவனத்தில் படாத மூலைகள் இருக்கும் என்றும் அவளுக்கு தெரியும். அமைதியாக அவள் கடந்து சென்று மஸ்ஜிதின் ஒரு வெறிச்சோடிய கிழக்கு பகுதியில் வந்தாள். அங்கு அவள் நின்று பிரார்த்தனைக்கு தயாரானாள். மலக்குகள் அவளை சுற்றி நிற்பது போல தோன்றியது. அவள் கைகளை உயர்த்தி தக்பீரில் நின்று ஆழமான பக்தியுடனும் வினயத்துடனும் பிரார்த்தனையை தொடங்கினாள். உலகமே அமைதியானது போல. ஆனால் அது முழுமையாக பாதுகாப்பானதாக இல்லை. திடீரென ஒரு இளம் இஸ்ரேல் படைவீரன் ஒரு தூணுக்கு பின்னால் இருந்து தோன்றினான். கோபத்துடன் கூச்சலிட்டான், பிரார்த்தனை தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லவில்லையா? அவன் தனது வாக்கி டாக்கி மூலம் அறிக்கை செய்தான், கிழக்கு தூண் அருகில் ஒரு பெண் பிரார்த்தனை செய்கிறாள். எல்லோரும் விரைவாக வாருங்கள். நிமிடங்களுக்குள் பல படையினர் தோன்றினர். அவர்கள் அமீனாவை ஏளனம் செய்தனர். ஒருவன் சொன்னான், உன்னை உத்தரவுகளை பின்பற்றாததின் விளைவை கற்பிப்போம். மற்றொருவன் தனது கமாண்டரை பார்த்து சொன்னான், பெல்ஜியன் நாய்களை அவள் மீது விடலாம். அப்படி மற்றவர்கள் பாடம் கற்கட்டும். பயிற்சி செய்யப்பட்ட நாய்கள் கொண்டு வரப்பட்டன. கொடூரமான வன்முறைக்கு பயிற்சி செய்யப்பட்டவை. அவற்றின் கண்கள் தீ போல ஜொலித்தன. பற்கள் நிர்வாணமாக்கி அமீனாவை கிழித்தெறிய தயாராக. கமாண்டர் விரலை உயர்த்தி உத்தரவிட்டான், அவளை தாக்கு. அதே நிமிடத்தில் அமீனா தனது பிரார்த்தனையை முடித்தாள். ஆனால் அவள் ஓடவில்லை. அதற்கு பதிலாக அவள் கண்களை மூடி கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி பிரார்த்தித்தாள், ஓ அல்லாஹ், நீ மட்டுமே என் ஆதரவு. நீ மட்டுமே என் காப்பாளன். உன் உதவியுடன் நான் போராடுகிறேன். உன் பெயரில் நான் நிற்கிறேன். என்னை விட்டுவிடாதே. பின்னர் ஒரு அதிசயம் நடந்தது. நிமிடங்களுக்கு முன்பு கோபத்துடன் ஆத்திரமடைந்திருந்த நாய்கள் திடீரென நின்றன. அவை முன்னோக்கி நகரவில்லை. அதற்கு பதிலாக அவை அமைதியாக உட்கார்ந்தன. பின்னர் வந்தது ஒரு அதிசயமான காட்சி. நாய்கள் வானத்தை நோக்கி பார்த்தன, மற்றவர்கள் கேட்காத ஏதோ கேட்பது போல. பின்னர் அவை விசித்திரமாக நடக்கத் தொடங்கின. ஒரு நாய் ருகூவில் வணங்கியது, பின்னர் சுஜூதுக்கு சென்றது. மற்றொன்றும் அதே போல செய்தது. எல்லோரும் அந்த காட்சியால் அதிர்ச்சியடைந்தனர். அந்த கொடூரமான அச்சமற்ற நாய்கள் இப்போது அமீனாவை போல சுஜூத் செய்கின்றன. படையினர் உறைந்து நின்றனர். அவர்களால் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. ஒருவன் மந்திரித்தான், இது ஏதோ மந்திரம். மற்றொருவன் பயத்துடனும் அதிசயத்துடனும் நடுங்கத் தொடங்கினான். கமாண்டர் மீண்டும் தாக்குதல் உத்தரவு கொடுக்க முயன்றான். ஆனால் இம்முறை நாய்கள் கீழ்ப்படியவில்லை. அதற்கு பதிலாக படையினர் அருகில் வந்தபோது நாய்கள் அவர்களை நோக்கி திரும்பி கொடூரமாக கர்ஜித்து அவர்களை ஓட விரட்டின. பயங்கரமான ஆனால் நம்ப முடியாத ஒரு காட்சி நடந்தது. அமீனாவின் மீது விடப்பட்ட நாய்கள் இப்போது ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டுகின்றன.
நகரமே குழப்பத்தில் ஆழ்ந்தது. படையினர் பயத்துடன் ஓடினர். நாய்கள் அவர்களின் பின்னால் கர்ஜித்து. சிலர் தடுமாறி விழுந்தனர். மற்றவர்கள் படை வாகனங்களில் ஏறி தப்பிக்க முயன்றனர். அதற்கிடையில் அமீனா தனது சுஜூதிலிருந்து அமைதியாக எழுந்தாள், ஒன்றும் நடக்காதது போல. அவள் பிரார்த்தனை தடையின்றி தொடர்ந்தது. செய்தி நகரமே தீ போல பரவியது. மக்கள் கூச்சலிட்டனர். ஒரு பெண் பிரார்த்தனையில் இருந்து கொடூரமான நாய்கள் அவளுடன் வணங்கின. அவளை பயமுறுத்தி பாடம் கற்பிக்க முயன்றவர்கள்தான் பாடம் கற்றனர். இதற்கு பிறகு ஒரு படை வீரனும் அலாக்சாவில் பிரார்த்தனை செய்யும் பெண்களை தடை செய்ய துணியவில்லை. சிலர் இரவு மஸ்ஜித் அருகில் செல்லவே பயந்தனர், அந்த நாய்கள் மீண்டும் தோன்றுமோ என்று பயந்து. அமீனா வெறும் ஒரு பெண்ணாக இருந்தாள். அல்லாஹுவின் இல்லத்தில் பிரார்த்தனை செய்ய விரும்பியது. ஆனால் அவள் நம்பிக்கை அவளை ஒரு சக்தியாக மாற்றியது. எந்த ஆயுதத்தாலும் தோற்கடிக்க முடியாதது. அல்லாஹ்வில் ஆதரவு கொள்பவனுக்கு அவன் உதவியாளனும் காப்பாளனும் என்று அவளுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்பினால் அவன் இரு என்று சொல்கிறான், அது இருக்கும். இந்த சம்பவம் அல்லாஹ்வின் சுவர்களில் ஒரு உயிருள்ள சாட்சியாக பதிவு செய்யப்பட்டது. இந்த கதை நிரூபிப்பது நம்பிக்கை சங்கிலிகளை விட வலிமையானது என்று. அல்லாஹ் தனது மிக வினயமான அடிமையை கூட அதிசயங்களால் ஆசீர்வதிப்பான். வலிமையானவர்களை அதிசயத்தில் ஆழ்த்துவது. சம்பவத்திற்கு பிறகு நகரத்தின் மேல் ஒரு இரகசியமான அமைதி பரவியது. படையினர் பயத்துடன் ஓடிப்போயிருந்தனர். ஒரு காலத்தில் கொடூரமாக இருந்த நாய்கள் அமீனாவின் அருகில் விசுவாசமான காப்பாளர்களைப் போல திரும்பின. அமீனா தனது பிரார்த்தனையை முடித்து எழுந்தாள். நாய்கள் அவளை சுற்றி நின்றன. அவள் அடுத்த உத்தரவுக்கு காத்திருப்பது போல. நடந்ததை முழுமையாக புரிந்து கொள்ள அவளால் முடியவில்லை. ஆனால் அவள் இதயம் மந்திரித்தது. அல்லாஹ்தான் அவள் அருகில் இருந்தான். அவள் மஸ்ஜிதின் வாயிலை நோக்கி மெதுவாக நடந்தாள். நாய்கள் அவள் பின்னால் நிழல்கள் போல. தொலைவிலிருந்து சம்பவத்தை பார்த்தவர்கள் முன்னோக்கி வந்தனர், இந்த அசாதாரண பெண்ணிடமிருந்து ஆசீர்வாதம் பெற. ஒரு வயதான அறிஞர் அதிசயத்துடன் கேட்டான், நீ யார் சகோதரி? நாய்களுடன் இதை எப்படி செய்தாய்? அவள் மென்மையாக பதில் சொன்னாள், நான் ஒரு பலவீனமான அடிமை மட்டுமே. நான் அல்லாஹுவில் ஆதரவு கொண்டேன். அவன் என் உதவியாளனாக இருந்தான். அருகிலுள்ள தளத்தில் பழிவாங்கல் திட்டமிடப்பட்டு கொண்டிருந்தது. தோற்கடிக்கப்பட்ட படையினர் ஒன்று கூடினர். அவர்கள் கண்களில் பயம். உத்தரவுகளுக்கு காத்திருக்கின்றனர். அதிகாரி கூச்சலிட்டான், இந்த பெண், அவள் ஒரு மந்திரவாதி. மக்களை நமக்கு எதிராக திருப்புவதற்கு முன்பு அவளை தடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு மாறுவேட படைவீரனை அமீனாவை உளவு பார்க்க அனுப்பினர். அவள் ஜெருசலேமின் ஒரு பாதையில் தனது நோய்வாய்ப்பட்ட கணவனுடனும் சிறிய மகனுடனும் வசிப்பதை கண்டுபிடித்தனர். திட்டம் தெளிவாக இருந்தது. அடுத்த இரவு இருட்டின் மறைவில் தாக்குதல். யாரும் கவனிக்காத போது இரவு தாமதமாக கணவனை கவனித்துக் கொண்டிருக்கையில் அமீனா ஜன்னல் வழியாக அருகில் வரும் நிழல்களை கவனித்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அல்லாஹுவின் வார்த்தைகளை நினைவு கொண்டாள். அல்லாஹுவை பயப்படுபவனுக்கு அவன் ஒரு வழியை உருவாக்குவான். அவள் மகனின் அறைக்கு ஓடி மந்திரித்தாள், மகனே, படையினர் வருகின்றனர். அயல்வாசியின் வீட்டுக்கு ஓடு. சிறுவன் தப்பினான். அப்போதே படையினர் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து கூச்சலிட்டனர், மந்திரவாதி அமீனா எங்கே? பின்னர் அல்லாஹ்வின் அதிசயமான சக்தி மீண்டும் தோன்றியது. இம்முறை மிகவும் பயங்கரமாக. அமீனா உறுதியாக நின்று அறிவித்தாள், என் ஒரே குற்றம் அல்லாஹ்வின் இல்லத்தில் பிரார்த்தனை செய்ய விரும்புவது. தலைவன் இகழ்ச்சியுடன், உன் நாய்கள் இன்று உன்னை காப்பாற்றாது. அவர்கள் கொடூரமான நாய்களால் நிரம்பிய ஒரு கூண்டை வெளியே எடுத்தனர். நாய்கள் விடப்பட்டன. ஆனால் திடீரென நின்றன. அல்லாஹுவை புகழ்வது போல ஒரு தாளத்தில் கர்ஜிக்கத் தொடங்கின. பின்னர் தெய்வீக கோபத்துடன் அவை படையினரை நோக்கி தாவின, அல்லாஹுவின் பழிவாங்கலை நடைமுறைப்படுத்துவது போல. ஒரு நாய் ஒரு படைவீரன் மீது தாவி அவன் ஆயுதத்தை பறித்தது. பயந்த படையினர் கூச்சலிட்டனர், இவை நாய்கள் அல்ல, வானத்தின் படையினர். அயல்வாசிகள் குச்சிகளும் கற்களும் கொண்டு ஓடி வந்தனர். ஒருவன் கூச்சலிட்டான், அவளை விட்டுவிடு, இந்த வீட்டை விட்டு போ. படையினர் ஓடிப்போயினர். நாய்களை விட்டுவிட்டு நிழல்களுக்குள் மறைந்தனர். அந்த இரவு முதல் அமீனா ஜெருசலேமின் மக்களிடையே நாய்கள் அவளுடன் சுஜூத் செய்தவளாக அறியப்பட்டாள். அவள் கதை வேகமாக பரவியது. பல படையினரும் முகமூடி அணிந்த பெண்களை பார்த்தால் நடுங்குவர், அது அவளா என்று நினைத்து. ஆனால் அமீனா புகழோ பழிவாங்கலோ தேடவில்லை. அவள் ஒரே ஆசை, அக்ஸா மஸ்ஜிதில் அமைதியாக பிரார்த்தனை செய்வது. அதற்கு பிறகு ஒரு படைவீரனும் அவளை தடை செய்யவில்லை. உண்மையில் சிலர் அவளை பார்த்தால் ஒதுங்கி நின்றனர், ஏதோ காணாத சக்தியை பயந்து.
அவளுடன் சுஜூத் செய்த நாய்கள் அந்த பகுதியில் தொடர்ந்தன. இரவு முழுவதும் அவள் வீட்டை காவல் காத்தன. அவை அவள் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட உயிரினங்கள் போல இருந்தன. அமீனா தினமும் அக்ஸா மஸ்ஜிதுக்கு பிரார்த்தனைக்கு செல்வாள். அவள் ஜெருசலேம் சுதந்திரமாகட்டும், ஆக்கிரமிப்பாளர்களின் திட்டங்கள் அவர்கள் மீதே திரும்பட்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பாள். நம்பிக்கை மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ்வில் ஆதரவு கொள்பவனுக்கு அவன் போதுமானவன். நம்மெல்லாம் ஒன்றாகச் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.